நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு முறையில் முட்டை சாதம் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய்ங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு, வரமிளகாய் 4, ஒரு கொத்து கறிவேப்பிலை தழை, ரெண்டு பெரிய வெங்காயங்க, நல்லா சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி சட்டியில் போடுறோங்க. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்குறோங்க. நல்லா வதங்குதுங்க. இது வந்து ஒரு 70% நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குறோங்க. இப்போ நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை அது கூட போடுறோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குறோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க, அதுவும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குறோங்க. நல்லா வதக்கணுங்க. இப்போ பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வாசமாக வருங்க. நல்லா வதக்கிட்டுங்க. நல்லா இப்போ வதக்குறோங்க. நல்லா வதங்குதுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ முட்டை சாதத்துக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளுங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுங்க, கல் உப்பு சிறிதளவுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து விட்டா வதக்குறோங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறோங்க. எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் திரண்டு மேலே கொஞ்சம் வர மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலைங்க சிறிதளவு, அதுவும் அப்படியே போட்டு நல்லா வதக்குறோங்க. இப்போ நாங்கள் 6 முட்டை எடுத்துருக்குறோங்க. அதை வந்து நல்லா பைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து ஊற்றுறோங்க. நல்லா ஊற்றியாச்சு. இது கூட சேர்த்து நல்லா கிளறிங்க. இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து நல்லா வேகிற அளவுக்கு கொண்டு வரேங்க. இது பாருங்கள், இப்போ ஒரு 80% நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாடு போடுறோங்க. நல்லா அதை ஒரு கிளறி விட்டுக்கிறேங்க. நல்லா அதை கிளறணுங்க. நல்லா சாப்பாட்டில் நல்லா ஒட்டுற அளவுக்கு இந்த வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் எல்லாம் கிளறி வச்சுருக்கணும். அப்படியே பெப்பர் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோங்க. நீங்கள் வீட்டில் எப்படி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவுறோங்க. பாருங்கள், இதை போட்டு நல்லா ஒரு கிண்டுறோம். அப்படியே மேலோட்டமாக கிண்டுறோங்க. இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக
1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து தூவி விட்டு நல்லா ஒரு கிளறி இறக்கி வச்சிட்றேங்க. வாங்க, அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க, சூடான வீட்டு முறையில் முட்டை சாதம் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.